إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدث சில நபிமொழிகள் அந்த நபிமொழிகளிலிருந்து நாம் பெற வேண்டிய சில படிப்பினைகள். இதில் முதல் செய்தியாக கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி திருமிதியில் 2376 எண்ணிலே பதிவாகிறது. அவர்கள் சொல்கிறார்கள், அவர்களுடைய ரிவாயத், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், மா திபானி ஜாஇஆனி உர்சிலா ஃபி கனமின், அதாவது பசியோடு உள்ள இரண்டு ஓநாய்கள் ஒரு ஆட்டு மந்தைக்குள் அனுப்பப்பட்டால் அது எப்படி அந்த ஓநாய்களை சின்னா பின்னமாக்கி விடுமோ, கடித்து குதறி எவ்வாறு அவைகளை சின்னா பின்னமாக்குமோ, அதுபோன்று ஒரு மனிதனை நாசமாக்கிவிடக்கூடிய இரண்டு விடயங்கள் இருக்கின்றன. அந்த இரண்டு விடயங்கள் என்னவென்று சொன்னால், ஒன்று செல்வத்தின் மீதுள்ள பேராசை, பணத்தின் மீதுள்ள செல்வத்தின் மீதுள்ள பேராசை, அதே போன்று மார்க்கத்தின் மூலம் புகழை தேடுதல், மார்க்கத்தின் மூலம் புகழை தேடுதல் என்ற இந்த இரண்டு விஷயங்கள். அதாவது செல்வத்தின் மீதுள்ள ஆசை என்பது ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய ஒன்றுதான். அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், அப்படித்தான் படைத்திருக்கிறான் இல்லையா? மனிதன் எடுத்தீங்கன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது வ இன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத், அதில் வரக்கூடிய அந்த ஹைர் என்பது செல்வத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அதே போன்று வத்துஹிப்பூனல் மால ஹுப்பன் ஜம்மா என்று வரக்கூடிய குர்ஆனுடைய வசனம். இப்போ இதெல்லாம் செல்வத்தை மனிதன் விரும்புகிறான், அப்படித்தானே? ஆனால் இங்கே என்ன, அதாவது ஒரு பேராசை, அதில் என்ன, ஒரு பேராசை கொள்ளுதல் என்பது மனிதனை என்ன செய்துவிடும், அழித்துவிடும். அழித்துவிடும் என்றால் அது எதை அழிக்கும்னா அவனோட மறுமை அழித்துவிடும், அப்படித்தானே? எதை அழிக்கும், அவனது மறுமையை அவன் அழித்து விடக்கூடியது என்பதுதான். அதாவது செல்வத்தை ஒரு அளவோடு எடுத்துக்கொள்வது, அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான அளவு எடுத்துக்கொள்வதோ அல்லது செல்வத்தை சம்பாதிப்பது என்பதெல்லாம் மார்க்கம் தடுக்கல ஹலாலான முறையில். இதெல்லாம் மார்க்கம் அனுமதித்த விடயம். ஆனால் அதன் மீது உள்ள பேராசை என்பது என்ன செய்யும் என்றால் ஒருவனுடைய மறுமை என்ன செய்துவிடும், அழித்து விடக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இப்போ நீங்கள் குர்ஆன்ல சூரத்து நாசியாத் என்ற அத்தியாயத்தை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னாலும் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசி பகுதியில் அம்மாமன் தகா வ ஆசரல் ஹயாத் துன்யா ஃப இன்னல் ஜஹீம ஹியல் மஅவா. வரம்பு மீறக்கூடியவனை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அவன் வரம்பு மீறுவதற்கான காரணம் அவன் உலக வாழ்வை தேர்வு செய்தது. ஆசரல் ஹயாத் துன்யா, உலக வாழ்வை அவன் தேர்வு செய்தான். அப்போ உலக வாழ்வை தேர்வு செய்தான்டா எதை விட்டுட்டான் அர்த்தம், மறுமையை அவன் விட்டு உலக வாழ்வை தேர்வு செய்தான். இன்னல் ஜஹீம ஹியல் மஅவா, அவன் ஒதுங்கக்கூடிய இடம் என்னதான், நரகம். எனவே அங்க அவன் மறுமையை விட்டு உலக வாழ்வை தேர்வு செய்தது அவன் என்ன செய்து விட்டது, அவனை நரகத்துக்கு தள்ளிவிட்டது. அதே போன்று உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நரகத்தில் சிலர் போடப்படும் போது நாளை மறுமையில் அவர்கள் எப்படி கை சேதப்படுவார்கள் என்பதை பற்றி குர்ஆன் சொல்லும் போது
மா அக்னா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா, அதாவது எனது செல்வம் எனக்கு எந்த பயனும் அளிக்கவில்லை, அதே போன்று உலகத்தில் எனக்கு கிடைத்த அதிகாரம் என்னை அழித்து விட்டது என்று கை சேதப்படுவான் என்று குர்ஆன் சொல்லுது. அப்போ இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் வசனங்களை குர்ஆனில் பார்க்குறோம். புரியுதா சொல்றது? எனவே இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த அழிவுக்குரிய விஷயம் என்ன? செல்வத்தின் மீது உள்ள அந்த பேராசை என்பது ஒருவனுடைய மறுமையை என்ன செய்துவிடும், அழித்துவிடும். எனவே அதில் நாங்கள் மிக நிதானமாக செயல்பட வேண்டும். புரியுதா சொல்றது? இது ஒரு விஷயம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா செல்வம் அதிகரிக்க அதிகரிக்க ஆசையும் என்ன செய்து அதிகரித்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அடுத்தது இப்போ தீனை வைத்து புகழ் தேடுவது என்றால் என்ன? இப்ப தீனை வைத்து புகழ் தேடுவது என்றால் அதாவது ஒருத்தர் என்ன செய்யுது, அவர் மார்க்க விஷயங்களை செய்கிறது மக்களுடைய புகழுக்காக, மக்களுடைய புகழ்ச்சிக்காக, மக்களுடைய பாராட்டுக்காக. அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயத்திலையும் என்ன செய்யறாரு, மக்கள் புகழ வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார், மக்களுடைய புகழை எதிர்பார்க்கிறார். இது என்ன செய்துவிடும், அவரை அழித்துவிடும், அவரை என்ன செய்துவிடும், அழித்துவிடும். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க தானே, அதாவது முதலில் நரகம் வந்து யாரை கொண்டு எரிக்கப்படும்? 3 பேரை கொண்டு நரகம் என்ன செய்யப்படும், எரிக்கப்படும். யார் அந்த 3 பேரும்? ஒரு ஷஹீத், ஒரு செல்வந்தர், ஒரு அறிஞர். அப்படித்தானே? அப்ப அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, அதை வைத்து உலக புகழை தேடினார்கள். அதனால ஏற்படக்கூடிய மோசமான அந்த விளைவு. அப்ப எனவே இந்த ஹதீஸ்ல சொல்லக்கூடிய இந்த 2 விஷயங்களும் நாங்க, அதாவது மிக ஆபத்தான 2 விஷயம். ரசூலுல்லாஹ் எந்த உதாரணத்தை சொல்லி சொல்றாங்க? பசித்த 2 ஓநாய்கள் எப்படி ஆட்டு மந்தைக்குள் விட்டால் அவைகளை அழித்து விடுமோ அதுபோன்றுதான் இந்த 2 விஷயங்களும் ஒருவனை என்ன செய்துவிடும், அழித்துவிடும். என்னென்னது? செல்வத்தின் மீது உள்ள பேராசையும் மார்க்கத்தை கொண்டு புகழை தேடுதலும் என்ற விடை. சரி, மற்றும் ஒரு ஹதீஸை படிப்போம். இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சஹாபி சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு அடிமையாக இருந்த ஒரு நபித்தோழர். இவர் இந்த ஹதீஸ் அபூதாவுதில் 1643வது எண்ணில் வருகிறது. இந்த செய்தியில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கடா, மை யக்ஃபுலுலி, அதாவது யார் பொறுப்பேற்றுக் கொள்வாரோ, யார் பொறுப்பேற்றுக் கொள்வாரோ, அதாவது நான் மக்களிடத்தில் எதையும் கேட்க மாட்டேன் என்று, மக்களிடத்தில் எதையும் கேட்க மாட்டேன் என்று யார் பொறுப்பேற்றுக் கொள்வாரோ, ஃபஅதகஃபலு லஹு பில் ஜன்னah, நான் அவருக்கு சொர்க்கத்தை பொறுப்பேற்றுக் கொள்வேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நான் அவருக்கு சொர்க்கத்தை பொறுப்பேற்றுக் கொள்வேன். எனவே இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதாவது மக்களிடத்தில் அவர் எதையும் கேட்காதவராக மாறினார். எந்த அளவுக்கு என்றால், மற்றும் ஒரு ரிவாயத்தில் வருகிறது இப்னு மாஜால, அதாவது அவரது என்ன செய்த ஒரு சாட்டை கீழே விழுந்தாலும் அதை இன்னொருவரிடம் எடுத்து தாருங்கள் என்று சொல்லாத அளவுக்கு அவர் மாறினார் என்று நாங்க பார்க்கிறோம். எனவே இந்த ஹதீஸ் நமக்கு என்ன சொல்லுது என்று சொன்னால், அதாவது நாம் நமது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். இயன்றவரை நமது தேவைகளை நாம் என்ன செய்வது, நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு விடயம். எனவே நாம் பிறரிடம் வந்து உதவி கேட்பது என்பது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒன்று அல்ல. அப்படித்தானே? நாங்க ஒருவரிடம் ஒரு கடன் உதவி கேட்கிறோம் அல்லது வேறு ஏதாவது உதவி, நல்ல விஷயங்களை கேட்கக்கூடிய உதவிகள் என்பது தடுக்கப்பட்டது அல்ல. ஆனா ரசூலுல்லாஹ் இதில் என்ன விரும்புறாங்க, இது சொல்றதன் மூலம் எதை விரும்புறாங்க ரசூலுல்லாஹ்? ஒவ்வொருவரும் தனது தேவைகள் அவரவர் நிறைவேற்றிக் கொள்வதில் என்ன செய்யறது, ஒரு கவனம் எடுக்க வேண்டும். அதுல சிறப்பு இருக்கிறது. சிலரை பார்த்தீங்கன்னா எதை எடுத்தாலும் அடுத்தவன்ட தான் என்ன செய்யறது, சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்படித்தானே? வீடுகளில் கூட பார்த்தீங்கன்னா, அதாவது பெற்றோர்கள் சும்மா யார் மாதிரினா வேலைக்காரர்கள் மாதிரி, பிள்ளைகளோட எல்லா வேலையும் யார் பார்க்க வேண்டியதாக இருக்கு, பெற்றோர்கள். அந்த அளவுக்கு பெற்றோர்களை வைத்து வேலை வாங்குற அளவுக்கு பிள்ளைகளும் என்று மாறிவிட்டக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். எனவே மார்க்கம் எதை ஆர்வப்படுத்துதுன்னா, நீங்க உங்களோட தேவைகள், உங்களோட விஷயங்கள் நீங்க என்ன செய்யுங்க, நீங்களே அது அவற்றை செய்து கொள்ளுங்கள் என்பதை மார்க்கம் ஆர்வப்படுத்துது. இந்த ஹதீஸ்ல நாங்கள் அதை பார்க்கிறோம். புரியுது சொல்றது? அவரவருடைய விஷயத்தை இயன்றவரை நிறைவேற்றிக் கொள்வது தடை இல்லை. நீங்க என்ன அடுத்தவருக்கு நீங்க ஒருத்தர உதவி கேட்கிறதோ தடுக்கப்பட்டதல்ல. ஆனா இது ஒரு உயர்ந்த சிறப்பு தானே. இந்த சிறப்பை சொல்றாங்க, இதுல சொல்றாங்க.
என்ற ஒரு ஹதீஸாக நாம் இந்த ஹதீஸை பார்க்கின்றோம். எனவே அருமையான சகோதரர்களே, இப்போ நாம் இந்த தலைப்பில் பார்க்கக்கூடிய இன்னும் ஒரு ஹதீஸ், இதில் சௌபான் ரலியல்லாஹு மற்றொரு ரிவாயத்தை நாங்கள் சொன்னோம், இப்னு மாஜா 1499 வரக்கூடிய ஒரு செய்தி. அதே போன்று இதில் இன்னொரு விஷயம் இருக்கு, என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ மக்களிடத்தில் கையேந்தக்கூடிய நிலை, இப்போ யாசகம் என்று சொல்றோமே, மக்களிடத்தில் யாசகம் கேட்டு செல்லக்கூடியவர், அவர்களுக்கும் இதுல என்ன இருக்குது, எச்சரிக்கை இருக்கிறது. அப்படிதானே? இப்ப ஒவ்வொருத்தரும் தங்களுடைய தேவைகளை என்ன செய்ய வேண்டும், இயன்றவரை அல்லாஹ்விடத்திலே தான் கேட்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே தான் கேட்பதில் அவங்க கவனம் எடுக்க வேண்டும். அதில் தான் முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும். முழுமையான நம்பிக்கை என்ன, அல்லாஹ்விடத்தில் தான் நான் எனது தேவையை கேட்க வேண்டும் என்று சிலரை பார்த்தீங்கன்னா என்ன செய்யறது, மக்களிடத்தில் தான் தங்களுடைய தேவைகளை சொல்லிக் கொண்டிருப்பார்கள், கையேந்துவார்கள், அல்லாஹ்விடத்தில் அவங்க பிரார்த்திப்பதில்லை என்ற ஒரு மோசமான நிலை. படைத்த ரப்பிடத்தில் கேட்பதைத்தான் அவன் விரும்புகிறான். இப்படித்தானே? தனது இயலாமை கஷ்டத்தை சொல்லி யார்கிட்ட கேட்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில். அல்லாஹ் நிச்சயமாக அவற்றை நிறைவேற்றி வைக்கக்கூடிய என்ற நம்பிக்கை ஆழமாக ஒவ்வொருவருக்குள்ளும் வர வேண்டும். இப்போ சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், எவ்வளோ ஏழ்மையில் அவர்கள் வாழ்ந்தார்கள், ஆனால் யார்கிட்ட தான் அவங்க தங்களது தேவையை முன்வைச்சாங்க, படைத்த ரப்பிடம் அல்லாஹ்விடம் தான் அவர்கள் தங்களுடைய தேவையை முன்வைப்பவர்களாக இருந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். சரி, இதில் நாங்கள் மூன்றாவதாக பார்க்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி முஆத் இப்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சஹாபி, நாங்கள் இன்னொரு ஹதீஸ் முஆத் தெரியும், எந்த முஆத்? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. இது முஆத் இப்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. அபூதாவுதுல 4883 வரக்கூடிய செய்தி. அதாவது இந்த ஹதீஸிலே என்ன வருகிறது என்று சொன்னால், யார் ஒருவர் ஒரு நயவஞ்சகன் முனாஃபிக்கிடமிருந்து ஒரு மூமினை பாதுகாப்பாரோ, நல்ல கவனிங்க, அதாவது மன் ஹமா முஃமினன் மின் முனாஃபிகின், யார் ஒரு முனாஃபிக்கிடமிருந்து ஒரு இறை நம்பிக்கையாளனை பாதுகாப்பானோ, அல்லாஹு தஆலா என்ன செய்வான், ஒரு மலக்கை அனுப்புவான். அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்புவான். நாளை மறுமையில் அவரது உடல், லஹம் என்று அவரது ஹதீஸ், லஹம் என்ன, சதை. அப்ப அவரது சதையை நரகத்திலிருந்து பாதுகாப்பதற்காக, அவரது சதையை நரகத்திலிருந்து பாதுகாப்பதற்காக அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்புவான். எவ்வளவு முக்கியமான செய்தின்னு பாருங்க. அதாவது ஒரு உண்மையான மூமின், ஒரு இறை நம்பிக்கையாளன், அந்த இறை நம்பிக்கையாளன் இழிவுபடுத்தப்படும் போது, கேவலப்படுத்தப்படும் போது, அவன் விஷயத்தில் அபாண்டங்கள் சுமத்தப்படுகின்ற போது, அதை ஒரு முனாஃபிக் நயவஞ்சகன் செய்கின்ற போது, யார் அந்த மூமினை பாதுகாப்பாரோ, அவருக்காக பேசுவாரோ, அப்படி பேசுகின்ற போது, அவரை பாதுகாக்கின்ற போது, அல்லாஹ் அந்த மூமினை எப்படி பாதுகாக்கிறான் என்ற ஒரு முக்கியமான செய்தியாக இது இருக்கிறது. நீங்க அதாவது பாருங்க, இன்று நாங்கள் பெரும்பாலும் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், ஒருத்தரை பற்றி குறை பேசப்படும் போது எல்லோரும் அதுக்கு என்ன செய்யறாங்க, அதுக்கு இன்னும் கொஞ்சம் என்ன செய்யறது, அந்த பெட்ரோல் ஊத்துற மாதிரியான வேலையை செய்யறது தான் நாங்கள் நிறைய பார்க்கிறோம். புகழும் போது எல்லாம் சேர்ந்து புகழ்றது, புகழும் போது எல்லோரும் சேர்ந்து புகழ்றது, அவர் குறையண்டு வந்து விட்டால் எல்லோரும் சேர்ந்து என்ன செய்யறது, இகழ்வது, குறை சொல்றது. அப்ப எனவே இது கூடாது. உண்மையில ஒருவரிடம் உண்மையிலே குறை இருந்தாலே எங்களுக்கு பேசுறதுக்கு அனுமதி இல்லை என்று இருக்கும் போது, நாங்கள் இந்த விஷயத்தில் பாருங்க, ஒரு மூமினுடைய விஷயத்துல எவ்வளவு ஒரு கவனம் எடுக்க வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அதே போன்று இதே ஹதீஸ்ல வருகிறது, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது வமன் ரமா முஸ்லிமன் பிஷைஇன், இப்ப யார் ஒரு முஸ்லிமுடைய விஷயத்தில் ஒரு அபாண்டத்தை சொல்கிறாரோ, ஒரு அபாண்டத்தை, ஏதோ ஒரு தூற்றுதலை அவர் அப்படி சொல்லி விடுகிறார் என்று சொன்னால், நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா அந்த நரகத்துக்கு மேல் இருக்குமே பாலம், அதில் அல்லாஹ் அவரை தடுத்து நிறுத்துவான். அல்லாஹ் அவரை தடுத்து நிறுத்துவான். என்ன செய்யணும், அதற்குரிய கணக்கை முடிச்சுட்டு தான் போவேன், அங்கிருந்து வெளியாக இல்லாது. ஹத்தா யஹ்ருஜ மிம்மா கால் என்ற அவர் உலகத்தில் சொன்னார், அந்த முஸ்லிமுடைய விஷயத்துல அதற்குரிய கணக்கு தீர்க்கப்படாமல் அவருக்கு என்ன செய்யலாது, அதை கடந்து செல்ல முடியாது.
அப்ப எதை கொண்டு தீர்க்கப்படும்? அவரது நன்மையை கொடுக்க வேண்டி வரும், அல்லது அவரது பாவ சுமை இவர் சுமக்க வேண்டி வரும், அல்லது அவர் மன்னித்து விட வேண்டும், அல்லது அவர் என்ன செய்யணும், அவர் விரும்பி மன்னித்து விட வேண்டும். பாருங்க எவ்வளவு ஒரு அந்த இக்கட்டான சந்தர்ப்பம். அப்ப அந்த பாலம் என்றது என்னடா எவ்வளவு வேகமாக அதை விட்டு கடந்து போக முடியுமோ அதுக்கு தானே ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்வாங்க. ஒவ்வொருத்தரும் முயற்சி அதுக்கு தானே. அது எவ்வளவு நரகத்துக்கு மேல் போடப்பட்டிருக்கக்கூடியது. சுப்ஹானல்லாஹ். அப்ப அப்படிப்பட்ட அந்த சிராத் என்பது அது அந்த முடியை விட என்ன அது மெல்லியது, அந்த வாழையை விட கூர்மையானதெல்லாம் அப்படியெல்லாம் படிக்கிறோம் தானே. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சந்தர்ப்பத்தில் அவன் நிறுத்தப்படுகிறான். அவன் என்ன செய்யப்படுறான்? நிறுத்தப்படுகிறான். அப்ப சாதாரண ஒரு விஷயம் அல்ல. இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு சர்வசாதாரணமான விஷயமாக ஆகிவிட்டது. அப்படித்தானே? இப்ப யார் விஷயத்தையாவது குறை சொல்வதும் எழுதுவதும் விமர்சிப்பதும் என்ற விஷயங்கள் எடுத்தீங்கன்னா சும்மா ஒரு சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. இப்ப எடுத்து பாத்தீங்கன்னா இப்ப முஸ்லிம் அல்லாத சமுதாயத்தில் இது இருக்கிறது என்றால் அவர்கள் மறுமையை நம்பிக்கை கொள்ளவில்லை இல்லைங்களா? அவர்கள் பிழைப்பு நடத்துவதை அடுத்தவண்ட குறைய சொல்லி என்ன செய்யறாங்க? பிழைப்பு நடத்தக்கூடிய எவ்வளவு யூடியூப் சேனல்கள், அதெல்லாம் அவன் பிழைப்பு என்னதான், அவனோட சம்பாத்தியமே அடுத்தவண்ட குறைய சொல்றது. அவன் யாரு? மறுமையை நம்பாதவன், மறுமையை நம்பிக்கை கொள்ளாதவன், அல்லாஹ்வின் முன்னால் விசாரணை ஒன்று இருக்கிறது கணக்கு கொடுக்க நம்பாதவன். ஆனா ஒரு முஸ்லீம் அப்படி செயல்பட முடியுமா? நினைச்சு பாருங்க. எனவே நறுமையான சகோதரர்களே, தங்களுக்கு பிடிக்கவில்லை அல்லது தங்களுடைய கருத்துக்கு எதிராக பேசிவிட்டார், தனது நிலைப்பாட்டுக்கு எதிராக பேசிவிட்டார் என்றால் என்ன செய்யறாங்க? எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ, தூற்ற முடியுமோ, இழிவாக்க முடியுமோ செய்கிறார்கள். இல்லைங்களா? யாருமே சமூகத்தில் தப்பவில்லை என்கின்ற அளவுக்கு நிலைமை மோசமடைந்து கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு ஃபித்னாவுடைய ஒரு காலம். எனவே இங்கு பாருங்க, இந்த இடத்துல எல்லாம் இதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அந்த இடத்துல அந்த கணக்கை தீர்க்கும் வரை அவனுக்கு அங்கிருந்து தப்ப முடியாது என்ற இந்த ஹதீஸ் அபூதாவுது 4883 வரக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது. இப்படியான ஹதீஸ்கள் உண்மையில் எமது உள்ளத்தில் அச்சத்தை பயத்தை ஏற்படுத்த வேண்டிய ஹதீஸ்கள். பிறருடைய விஷயத்தில் நாங்கள் மிகவும் என்ன செய்யணும்? கவனமாக இருக்க வேண்டும். அடுத்த ஒரு ஹதீஸை படிப்போம். இந்த ஹதீஸ் நசாயில 2575 வருகிறது. ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ராவியை பொறுத்தவரையில அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறான். நசாயில 2576. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அர்பஅத்துன் யுபகிதுஹுமுல்லாஹு அஸ்ஸ வஜல். அல்லாஹ் 4 பேரோடு கடுமையாக கோபிக்கிறான். 4 பேரை அல்லாஹ் என்ன செய்கிறான்? கோபிக்கின்றான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதுல முதலாவது சொல்கிறார்கள் அல் பையாஉல் ஹல்லாஃப் என்று சொன்னால், அதாவது வியாபாரம் செய்யும் போது அதிகம் அல்லாஹ்வின் பேர்ல சத்தியம் செய்யக்கூடியவன். வியாபாரங்கள் செய்யும் போது அல்லாஹ்வின் பேர்ல என்ன செய்யறது? அதிகம் சத்தியம் செய்யக்கூடியவனாக அவன் இருப்பான். அவன் சொல்றது இவ்வாறு அதிகம் சத்தியம் செய்யக்கூடியவன் என்று வருகிறது. சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னா என்னது? அல்லாஹ்வுடைய பேர்ல பொய்யாக எல்லாம் சத்தியம் செய்ய அது இன்னும் கடுமையாக இருக்கும். அதே போன்று எடுத்தீங்கன்னு சொன்னா வல் ஃபகீருல் முஹ்தால், வல் ஃபகீருல் முஹ்தால், அதாவது கர்வம் கொள்ளக்கூடிய ஏழை, கர்வம் கொள்ளக்கூடிய ஏழை. அதாவது ஒரு செல்வந்தன் கர்வம் கொள்வதே கூடாது. ஒரு செல்வந்தன் பெருமை ஆணவம் கொள்வதை கூடாது என்று இருக்கும் போது ஒரு ஏழை என்ன செய்யறான்? கர்வம் கொள்கிறான் என்றால் அவன் கர்வம் கொள்றதுக்கு ஏதோ ஒன்று அவன் இருக்குது. அப்ப இவன் எதுவும் இல்லாமல் என்ன செய்யறான்? கர்வம் கொள்கிறான், பெருமை அடிக்கிறான், ஆணவம் கொள்கிறான். இவ்வாறான ஏழை. மூன்றாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அதாவது வயதான காலத்திலும் என்ன செய்கிறான்? விபச்சாரத்திலே ஈடுபடுகிறான். அவன் சொல்றது வாலிபத்திலே தடுக்கப்பட்ட ஒரு விஷயம், அந்த காலத்திலே தடுக்கப்பட்ட ஒன்று. அப்ப எனவே அவன் என்ன வயதான காலத்திலும் இந்த பாவத்தை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அடுத்து எடுத்தீங்கன்னா வல் இமாமுல் ஜாயிர். 4வது சொல்றாங்க, அதாவது அநியாயம் செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாளன். அநியாயம் செய்யக்கூடிய என்ன செய்யறான்? ஒரு ஆட்சியாளன், நீதமாக மக்களிடத்தில் நடக்காத அநீதி இழைக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளன். இவர்கள் எல்லாம் நாளை மறுமையுடைய நாளில் அல்லாஹ்விடத்தில் கோபத்துக்குரியவர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது. அடுத்ததாக நாம் ஒரு ஹதீஸை படிப்போம். என் அருமையான சகோதரர்களே,
அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி நசாயில 5304வது செய்தி. நசாயில 5304வது செய்தி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மோதிரம் அணிந்திருந்தாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? ஒரு மோதிரத்தை அணிந்திருந்தார்கள். அந்த மோதிரம் என்ன செய்கிறது என்றால், ரசூலுல்லாஹ் அந்த மோதிரத்தை திரும்ப கழட்டி வச்சிடுறாங்க. அணிந்திருந்த மோதிரத்தை கழட்டிடுறாங்க. அவங்க என்ன காரணம் சொல்றாங்கண்டா, இது உங்களை விட்டு என்ன திசை திருப்பி விட்டதுன்றாங்க. சஹாபாக்களை பார்த்து என்னச்சா அதை பார்க்கறது உங்களை பார்க்கறது மாதிரி ஆகிவிட்டது என்று ரசூலுல்லாஹ் சொல்லி என்ன செய்து விட்டார்கள்? அதை கழட்டி வைத்து விட்டார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த ஹதீஸ் எங்க வருகிறது? நசாயில 5289. யார் ஹதீஸ் அறிவிக்கிறாங்க? இந்த சஹாபி சொல்லுங்க. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள். இந்த செய்தி இதில் உள்ள படிப்பின் என்ன? கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். இந்த செய்தியில் உள்ள படிப்பின் என்ன இருக்குது? அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சஹாபாக்கள் விஷயத்தில் எவ்வளவு கவனம் எடுத்தாங்க, தனது தோழர்கள் விஷயத்துல எவ்வளவு கவனம் எடுத்தார்கள். அப்படிதான் இன்றைக்கு நீங்க எங்கட சமுதாயத்தில் நாங்க என்ன பார்க்கிறோம்? சில நேரம் அதாவது நாங்க ஒரு சந்திப்புல இருக்கும் போது பலரும் அவரவர் மொபைல்ல பிஸி ஆயிடுறாங்க. அப்படிதானே? பலரும் அவரவர் மொபைல்ல பிஸி ஆயிடுறாங்க. முன்னால் யாரும் என்னது பேசுறதெல்லாம் இப்ப அரிதாகிவிட்டது, குறைவாகிவிட்டது. சிலரை பார்க்கிறோம், சிலர் தூரத்திலிருந்து அவரை சந்திக்கிறதுக்கே வந்திருப்பார் இல்லைங்களா? அவர் முன்னால் இருப்பார், அவரை என்ன செய்ய மாட்டார், கண்டுகொள்ளாம அவர் போன்ல பிஸியா இருப்பார். இப்படியெல்லாம் நாங்க பார்க்கிறோம். இப்ப சுப்ஹானல்லாஹ், ஒரு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் எடுக்க வேண்டும். விருந்தாளிகளா வந்திருப்பாங்க, தேவை அப்படி வரக்கூடியவங்க உட்கார்ந்து நாங்க முன்னால் உள்ளவங்க பேசுறது என்பது என்ன செய்யுது? இன்றைக்கு முன்னால் உள்ளவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் குறைவாகிவிட்டது இல்லைங்க சொல்றது. அவர் போன்ல என்ன செய்வாரு? பல நேரங்கள் பேசிக்கொண்டே இருப்பார், முன்னால் ஒருத்தர் உட்கார்ந்து கொண்டிருப்பார். அவருடைய விஷயம். அப்ப சுப்ஹானல்லாஹ், அப்ப இப்படி ஒரு நிலை. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் பாருங்க, சுப்ஹானல்லாஹ், அது ரசூலுல்லாஹ் அதை கலட்டி வச்சுக்கிறாங்கன்னு சொன்னா, அப்ப யாருடைய விஷயத்துல கவனம் எடுக்க வேண்டும்? முன்னால் இருக்கிறாங்க, அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், கவனம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த ஒரு முன்மாதிரியை நாம் இந்த செய்தியில நாம் பார்க்கின்றோம். இன்னும் பல படிப்பினைகள் அந்த செய்தியிலே இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதே போன்று மற்றும் ஒரு ஹதீஸை பாருங்க. அதாவது சுப்ஹானல்லாஹ், இந்த செய்தி ஒரு ஆச்சரியமான செய்தி தான். அதபுல் முஃப்ரத்ல, அதபுல் முஃப்ரத் என்றது யாருடைய கிதாபு? இமாம் புகாரிட. அதபுல் முஃப்ரத் யாருடைய நூல்? அதபுல் முஃப்ரத் என்ன அர்த்தம்? அதப் என்ன? ஒழுக்கம். முஃப்ரத் சிங்கல். அப்ப தனி மனித ஒழுக்கம். அதபுல் முஃப்ரத் அவனோட தொகுப்பு என்னதான்? தனி மனித ஒழுக்கம் என்ற ஒரு நூல் இருக்கிறது இமாம் புகாரி ரஹிமுல்லா அவர்களுக்கு. அதிலும் அவங்க ஹதீஸ்களை தான் தொகுத்து இருக்கிறாங்க. ஹதீஸ்களை அதை ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவங்க தஹகீக் பண்ணிக்கிறாங்க. தஹகீக் அதில் உள்ள ஆதாரப்பூர்வமான செய்திகள், பலவீனமான செய்திகள் என்று என்ன செஞ்சுக்கிறாங்க? தஹகீக் பண்ணி இருக்கிறாங்க. அப்ப எனவே அந்த அதபுல் முஃப்ரத்ல ஒரு செய்தியை கொண்டு வருகிறார்கள். ஷேக் அல்பானி ரஹிமுல்லா சஹீஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இரண்டு பேர் நட்பு கொள்ளக்கூடிய இரண்டு பேர், அதாவது அவர்களில் ஒருவர் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக அந்த நட்புல பிரிவு ஏற்படும் என்றாங்க ரசூலுல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், பாவம் எவ்வளவு ஆபத்தானதுன்னு பாருங்க. பாவத்துக்குள்ள எவ்வளவு பாவத்துக்குரிய மோசமான விளைவுகள் இருக்கின்றன, பாவத்தின் தீய விளைவுகள். நாங்க நிறைய படிக்கிறோமே இல்ல, பாவத்துடைய தீய விளைவுகள் இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க தனியா ஒரு தொகுப்பை போட்டிருக்கிறாங்க. அப்படி அப்ப இதுவும் அந்த பாவத்தின் ஒரு தீய விளைவு. சுப்ஹானல்லாஹ், பாவத்தின் ஒரு தீய விளைவு. இரண்டு அந்த பேர் உடைய நட்புல கூட அந்த பாதிப்பு ஏற்படுத்து என்ன செய்யுது? அவர் செய்யக்கூடிய பாவம் பாருங்க. அப்ப நாங்க இன்றைக்கு பார்க்கிறோம், அதாவது நிறைய நட்புகள்ல விரிசல் தான் ஏற்படுது. இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம், நல்ல நண்பர்களாக இருந்தவங்க, நட்போடு இருந்தவங்க நாளுக்கு நாள் என்ன செய்யுது? அவருடைய நட்பு வட்டாரம் குறைஞ்சு கொண்டு தான் போகுது. நட்பு வட்டாரம் என்ன செய்யுது? குறைந்து கொண்டுதான் போகுது. என்ன சின்ன சின்ன சில்லறை பிரச்சனைகளாகத்தான் இருக்கும்.
எனவே இங்க பாவம் இதில் செல்வாக்கு செலுத்துகிறது, பாவம் இதுல செல்வாக்கு செலுத்துகிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த செய்தியை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். சரி, இப்ப நாங்க படிச்ச செய்திகளை கொஞ்சம் மீட்டிக் கொள்வோம். சரிதானே? படிச்ச செய்திகளை மறந்துடும் கூடாது. முதல் செய்தியாக நாங்க என்ன படிச்சோம் இன்றைக்கு பாடத்துல? முதல் செய்தியாக நாங்க படித்த நபி மொழி என்ன? ரசூலுல்லாஹ் வந்து சொன்ன ஒரு உதாரணம், அப்படித்தானே? என்ன? அதாவது பசியோடுள்ள இரு ஓநாய்கள் ஆட்டு மந்தைக்குள் புகுந்தால் அதை எப்படிப்பட்ட ஒரு அழிவை ஏற்படுத்துமோ அதுபோன்று ஒரு மனிதனை அழிவில் ஆழ்த்தக்கூடிய, அவனை அழிவில் போடக்கூடிய 2 விடயங்கள் இருக்கின்றன. எத்தனை விடயங்கள்? 2 விடயங்கள் இருக்கின்றன. என்னென்ன? செல்வத்தின் மீது உள்ள பேராசையும், அடுத்து என்ன? மார்க்கத்தை கொண்டு என்ன செய்வது? புகழை தேடுவது. மார்க்கத்தை கொண்டு இது வந்து மிக ஆபத்து யாருக்கு? அறிஞர்களுக்கு. இந்த ஹதீஸ்ல நிறைய ஆபத்து யாருக்கு? அறிஞர்களும் மிகவும் பயப்படும். அதே மாதிரி நாங்க ஒவ்வொருவரும் எங்களோட அமல்கள் விஷயத்துல இஹ்லாஸ் அவ்வளவு முக்கியமானது. அல்லாஹ்வுக்காக என்ற இஹ்லாஸ் அவ்வளவு என்ன முக்கியமான ஒரு விஷயம். அதே போன்ற ஒவ்வொரு மார்க்க அறிஞர்களும் அல்லாஹ்வை அதிகம் பயப்பட வேண்டிய ஒரு செய்தி. மார்க்கத்தை நாங்க சொல்லும் போது இஹ்லாஸாக அல்லாஹ்வுக்காக அதை சொல்ல வேண்டும் என்ற அந்த விடயம். எனவே நறுமையான சகோதரர்களே, இது நாங்க இதுல படிச்ச இந்த பாடத்துல படித்த செய்தி. சரி, 2வது செய்தி என்ன படிச்சோம்? இந்த ஹதீஸ் அறிவிக்கிற சஹாபியின் சேர்த்தியே பார்த்துக்கணும். அந்த எந்த சஹாபி அந்த ஹதீஸ் அறிவிச்சார்? முதல் ஹதீஸ் நாங்க படிச்சோம் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. எந்த சஹாபி? கஅப் இப்னு மாலிக். எந்த கஅப் இப்னு மாலிக் என்ன பிரபலமான செய்தி தெரியும் உங்களுக்கு? கஅப் இப்னு மாலிக் என்ற சஹாபியில எந்த பிரபலமான செய்தியை நாங்க அறிஞ்சு வச்சுக்கிறோம்? சொல்லுங்க. தபூக் போர்ல பின்தங்கிய படிக்கிறோம் தானே? தபூக் போர்ல பின்தங்கிய 3 சஹாபாக்கள் என்ற ஒரு செய்தி. அதுல வர நபித்தோழர் யாரு? காபிலான ஒரு மிகச்சிறந்த ஒரு நபித்தோழர் கஅப் இப்னு மாலிக் அவர்கள். சரி, 2வது செய்தி என்ன படிச்சோம்? 2வது செய்தி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க? ஒருவருக்கு சொர்க்கத்தை பொறுப்பேற்றாங்க. ஒருவருக்கு சொர்க்கத்தை பொறுப்பேற்றாங்க. யார் அவரு? யார் என்ன செய்யறாரு? பிறரிடம் கேட்பதை விட்டு தன்னை காத்துக் கொள்கிறாரோ, பிறரிடம் கேட்பதை விட்டு தன்னை காத்துக் கொள்வாரோ அவருக்கு. ஹதீஸ் யார் அறிவிக்கிறாங்க? எந்த சஹாபின்னு படிச்சோம்? ரசூலுல்லாஹ் ஒரு அடிமைன்னு சொன்னோம். சௌபான். யாரு? சௌபான் என்று சொல்லக்கூடிய சஹாபி. அவர் எந்த அளவுக்கு இதுல பேணுதலா இருந்தாரு? அவரோட சாட்டை விழுந்தா கூட இன்னொருத்தர கேட்க மாட்டார், அவராகத்தான் எடுப்பாரு என்ற அளவுக்கு அவர் என்ன செஞ்சாரு? இந்த ஹதீஸ் விஷயத்துல பேணுதலாக இருந்தார் என்ற செய்தியை படிச்சோம். சரி, அடுத்ததாக நாங்க படித்த விஷயம், 3வதாக படித்த விஷயம் என்ன? அதுக்கு முன்னால ரசூலுல்லாஹ் 2 விஷயம் சொன்னாங்க ஹதீஸ்ல. எத்தனை விஷயம்? 2 விஷயம். ஒன்று என்ன? ஒரு முனாஃபிக், ஒரு நயவஞ்சகன், ஒரு நயவஞ்சகனிடமிருந்து மூமினை யார் பாதுகாக்கிறாரோ. ஒரு நயவஞ்சகன் வந்து என்ன விமர்சிக்கிறான், தூற்றுகிறான் ஒரு மூமினை, இறை நம்பிக்கையாளனை. அந்த நயவஞ்சகனிடமிருந்து, முனாஃபிக்கிடமிருந்து மூமினை யார் பாதுகாக்கிறாரோ, மூமினை யார் பாதுகாக்கிறாரோ அவருக்கு ரசூலுல்லாஹ் அந்த என்ன செய்தி, என்ன சிறப்பு சொன்னாங்க? ஒரு மலக்கை அல்லாஹ் மறுமையில அனுப்புகிறான். எதற்காக? அவரது சதையை, அவரை நரகிலிருந்து பாதுகாப்பதற்காக என்ற செய்தி. அதே ஹதீஸ்ல இன்னொரு பகுதியை படிச்சோம். என்ன படிச்சோம்? அதே செய்தியில இன்னொரு செய்தியை படிச்சோம். சிராத் என்ற பாலத்தின் மீது நிறுத்தப்படுவது யார்? சிராத் என்ற பாலத்தில் அதாவது புறம் என்றும் எடுக்கலாம். அதாவது ஒரு முஸ்லிமுடைய விஷயத்தில் என்ன செய்யறது? அவதூறு சொல்வது, இல்லைங்களா? குறை சொல்லக்கூடியவர், அவர் அதற்குரிய நியாயத்தை அங்க வைத்தாக வேண்டும், அதற்குரிய கணக்கங்க கொடுத்தாக வேண்டும். அதை கொடுக்காம என்ன செய்யலாது? அங்கிருந்து அவருக்கு வெளியாக முடியாது என்ற ஹதீஸ். இல்லைங்களா? இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சஹாபி யாருன்னு சொன்னோம்? முஆத் இப்னு அனஸ் என்று சொன்ன சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு. சரி, 4வது விஷயமாக என்ன படிச்சோம்? 4வது ஹதீஸ் நீங்க சொன்ன என்ன? 4 பேர், அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரியவர்கள் 4 பேர் என்று வரக்கூடிய ஹதீஸ். யார் அந்த 4 பேரும்? கர்வம் கொள்ளக்கூடிய ஒரு ஏழை அந்த ஹதீஸை படிச்சோம். வேற வயதான காலத்தில் விபச்சாரம் புரியக்கூடியவன் என்றதை படிச்சோம். வேற
அநியாயம் செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாளன், ஆட்சி தலைவன் என்றதை படித்தோம். வேற அதில் யார் படித்தோம்? இல்லை, நாலாவது ஒன்றைக்கு சொல்றதுக்கு யாரோ எடுங்க ஞாபகத்துக்கு. யார் அது? அதிகம் சத்தியம் செய்யறதுல, வியாபாரத்தில் அதிகமாக சத்தியம் செய்பவன் என்பதை படித்தோம். சரி, அடுத்ததாக நாங்கள் படித்த ஹதீஸ் என்னது? ரசூலுல்லாஹ்வை பற்றி ஒரு செய்தியை படித்தோமே, மோதிரம். அல்லாஹ்வின் தூதர் அணிந்திருந்த ஒரு மோதிரத்தை ஏன் கலட்டினார்கள்? தனது தோழர்கள் இருந்து அதை என்ன செய்து விட்டது, என்னை திசை திருப்பி விட்டது என்ற காரணத்துக்காக, அந்த காரணத்துக்காக என்பதை நாங்கள் பார்த்தோம். சரி, அதே போன்று கடைசியாக இதில் பார்த்த ஹதீஸ் என்ன? இப்போ நாங்கள் கடைசியாக இதில் பார்த்த ஹதீஸ் என்ன? இதில் கடைசியாக சொல்லி முடிச்சு கடைசியாக அதை பார்த்தோம். என்ன ஹதீஸ்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நட்புல பாதிப்பு ஏற்படக்கூடியது, நட்புல பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். என்ன விஷயம் அது? பாவம். பாவமும் என்ன செய்யும்? நட்புல பாதிப்பு. பாவம் அப்ப எவ்வளவு ஆபத்தானது. பாவம்ன்றது சுப்ஹானல்லாஹ் எதிலெல்லாம் பாதிப்பு செலுத்துது என்றதை நமக்கு இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. சரி, அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு அழகான செய்தியை பாருங்க. அழகான ஒரு வழிகாட்டு. முஸ்லிம்ல வர செய்தி 1036 வருகிறது. அபு உமாமா அல் பாஹிலி என்று சொல்லக்கூடிய சஹாபி அறிவிக்கிறாரு, இப்னு ஆதம் சொல்லுங்க, எப்படி அழைக்கிறாங்க? ஆதமுடைய மகனே என்று. அதாவது இன்னக அன் தப்துல் ஃபத்ல கைருன் லக, அதாவது நீங்க என்ன செய்யறது, நல்ல நீங்க தபுதுல் என்று பதில் என்று சொன்னா அர்ப்பணிப்போடு செயல்படுறது. நீங்க என்ன செய்யறது? அர்ப்பணிப்பு இருக்குது வாழ்க்கையில, பிறருக்காக நாங்க நல்லதை அர்ப்பணிக்கிறது இருக்குது. அர்ப்பணிப்பு என்பது உங்களுக்கு நன்மைதான். அர்ப்பணிப்பு என்பது உங்களுக்கு நன்மைதான். சரியா? நீங்க அர்ப்பணிப்போடு செயல்படுதல். அதே போன்று வஅன் தும்சிகஹு ஷர்ருல் லக, விளங்கியவன் சொல்றது, நீங்க அர்ப்பணிப்போடு செயல்படுவது உங்களுக்கு நன்மை. நீங்க அர்ப்பணிப்போடு அப்படி செயல்படாம தடுத்துக் கொள்வது என்பது என்ன செய்யும்? உங்களுக்கு அது தீமையாகும். நீங்க அர்ப்பணிப்போடு செயல்படலண்டா அது என்னதான்? அது தீமையாகத்தான் இருக்கும். விளங்கியவன் சொல்றது. அதே போன்று நீங்க வலா துலாமு அலா கஃபாஃப் அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமா? இப்ப நீங்க உங்களுக்கு தேவையான அளவு நீங்க வச்சுக்கொள்றீங்க, அது அது பழிக்கப்பட மாட்டாது. அப்படின்னா நீங்க எல்லாம் அர்ப்பணிப்பான எல்லாம் கொடுக்கறது என்பதும் அல்ல. இப்ப நீங்க உங்களுக்கு தேவையானது நீங்க வைத்துக் கொள்றது இருக்குதே, உங்களோட மனைவிக்கு, உங்களோட பிள்ளைகளுக்கு, உங்களோட குடும்பத்துக்கு நீங்க வைத்துக் கொள்வது என்பது என்ன? அது அது குறையாக பார்க்கப்பட மாட்டாது, அது பழிக்கப்பட மாட்டாது. பாருங்க எவ்வளவு ஒரு நடுத்தரமா ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்கன்னு பாருங்க. ஒரு நடுத்தரத்தை சொல்லி தராங்க. எப்படி? நீங்க அர்ப்பணிப்போடு செயல்படுறது சிறந்தது, அர்ப்பணிப்போடு செயல்படுறது என்னது? சிறந்தது என்ற சொல்றாங்க. சொல்றது இப்ப ஒருத்தர் அர்ப்பணிப்போடு செயல்படாததில் அவருக்கு ஷர்ரும் என்ன செய்யும்? இருக்கலாம். சில இடங்கள்ல கட்டாயம் என்ன செய்யணும்? கட்டாயமான விஷயங்கள் கூட இருக்கலாம். அர்ப்பணிப்போடு நாங்க செயல்படுறோமா? செல்வத்தில் ஜகாத் என்பது என்ன? கட்டாயம். அப்ப அதை ஒருத்தன் கொடுக்கலன்னா அது என்ன செய்யணும்? அவருக்கு ஷர்ராக மாறிடும், ஷர்ராக மாறிடும். அதே போன்றுதான் அவர் தனது குடும்பத்துக்காக அவர் வைத்துக் கொள்வது என்றதும் அது என்ன செய்யாது? அது பழிக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. அவரை கஞ்சன் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள், சொல்லக்கூடாது. என்று அவர் என்ன செய்யறாரு? அவர் மரணிக்கும் போது தனது பிள்ளைகளை என்ன செஞ்சு பிறரிடம் கையேந்திரக்கூடிய அமைப்புல விட்டுட்டு போகக்கூடாது என்பதையும் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க என்று சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது பிமன் தஊல் அது சொல்றாங்க, உங்களோட குடும்பத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்றாங்க. உங்களோட குடும்பத்திலிருந்து நீங்க ஆரம்பிங்க. கொடுக்கிற விஷயங்கள் என்ன செய்ய? குடும்பத்திலிருந்து ஆரம்பிங்கன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, வல் யதுல் உல்யா கைரும் மினல் யதி சுஃப்லா, உயர்ந்த கை இருக்கிறதே தாழ்ந்த கையை விட என்னது? சிறந்தது. இதுல சதக்காவையும் ஆர்வப்படுத்துறாங்க. எதையும் ஆர்வப்படுத்துறாங்க? சதக்காவையும் ஆர்வப்படுத்துறாங்க. அடுத்து ஆரம்பிக்கிறது எங்க இருந்து ஆரம்பிங்கன்னு சொல்றாங்க? குடும்பத்திலிருந்து ஆரம்பிங்கன்னு சொல்றாங்க. அர்ப்பணிப்போடு செயல்படுங்கன்றதையும் சொல்றாங்க. அர்ப்பணிப்போடு கஞ்சத்தனமும் கூடாதுன்றாங்க. எதுவும் கூடாது, கஞ்சத்தனமும் கூடாதுன்றதை சொல்றாங்க, அதையும் சொல்றாங்க. அதே போன்று குடும்பத்தை மறந்துடும் கூடாதுன்றாங்க. எல்லாத்தையும் சொல்றாங்க இந்த ஹதீஸ்ல. சுப்ஹானல்லாஹ், எல்லா விஷயங்களையும் இந்த ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க.
எவ்வளவு அற்புதமான ஒரு ஆன்மீக வழிகாட்டல் என்று பாருங்க. இவ்வளவு இஸ்லாமிய மார்க்கம் எப்படியான ஒரு ஆன்மீக வழிகாட்டலை ஒவ்வொருவருக்கும் வழங்குதுன்றது பாருங்க. ஒரு அற்புதமான செய்தியாக இந்த செய்தி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த தலைப்பில் இறுதியாக ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த செய்தி முஸ்லிம்ல இடம்பெறுது. அழகான ஒரு செய்தி. இந்த செய்தியை அறிவிக்கக்கூடியவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒவ்வொரு மனிதனோடும் அவன் உடல்ல அல்லாஹ் அவன் படைத்திருக்கக்கூடிய அவன் உடல்ல எத்தனை மூட்டுக்கள் இருக்குன்னு நாங்கள் படிச்சுக்கிறோம்? 360. அப்படித்தானே? 360 மூட்டுக்கள் இருக்கின்றன என்று சொல்லாங்க. ஹதீஸ் நமக்கு சொல்லித்தராங்க. இந்த ஹதீஸ்ல பாருங்க, சொல்லக்கூடிய விஷயங்கள்ல யார் அல்லாஹு அக்பர் என்று சொல்றாரோ, அல்லாஹு அக்பர், யார் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்றாரோ, யார் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றாரோ, யார் சுப்ஹானல்லாஹ்னு சொல்றாரோ, இதெல்லாம் சேர்த்து எதிக்கிறது சுப்ஹானல்லாஹி அல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர். சரியா? இந்த திக்ர் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர். அடுத்து அந்த சொன்னா அஸ்தக்ஃபிருல்லாஹ், இன்னும் யார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்றும் சொல்கிறாரோ, அதே போன்று வஅஸல ஹஜரன் அன் தரீகின் நாஸ் அவ் ஷௌகா, மக்களுக்கு தொல்லை தரக்கூடிய ஒன்றை பாதையிலிருந்து அகற்றுகிறார். அது முள்ளாக கூட இருக்கலாம். அவ் அல்மன் அன் தரீகின், அல்லது ஒரு எலும்பு போன்ற ஒன்று பாதையில் இருக்கு, அதை அகற்றுகிறார். அல்லது வஅமர பிமஅரூஃப், நன்மையை ஏவுகிறார். அல்லது ஒரு தீமையை தடுக்கின்றார். இப்படி 360 என்ன செய்யறார். இதுக்குள்ள எத்தனை வந்துடணும்? 360 வந்துடணும். அவர் இந்த திக்ரை கொண்டாக இருக்கலாம், அல்லது நல்லதை ஏவுவதை கொண்டாக இருக்கலாம், அல்லது தீயை தடுக்கதாக இருக்கலாம், அல்லது ஒரு பாதையில் ஒரு தொல்லை தரக்கூடிய ஒன்றை அகற்றுவதாக இருக்கலாம். இப்படி அவர் 360 ஒரு நாளைக்கு எத்தனை செய்யணும்? 360 சதகாக்கள், 360 இப்படி இந்த மாதிரி அமல்களை செய்து விட்டால் ஃபஇன்னஹு யம்ஷி யௌமைதின், இதுதான் முக்கியமான இந்த ஹதீஸில் உள்ள பகுதி. ஃபஇன்னஹு யம்ஷி யௌமைதின், அவர் அந்த நாளில் எப்படி அவர் நடக்கிறாரு, அந்த நாள் எப்படி அவர் ஆகின்றாருண்டா, வகது ஸுஹ்ஸிஹ நஃப்ஸஹு அல்லது வகது ஸஹ்ஸஹ நஃப்ஸஹு அனின்னார், தன்னை நரகத்திலிருந்து விடுவித்துக் கொண்டவராக. சுப்ஹானல்லாஹ், தன்னை நரகத்திலிருந்து விடுவித்துக் கொண்டவராகத்தான் அவர் அந்த நாள் அவருக்கு அமைந்தது. இப்போ நாங்கள் ஒவ்வொரு நாளும் இதை என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? செய்யணும். 360 அப்போ அந்த மூட்டுக்களுக்கும் நாம் 360 இப்படியான நன்மைகளை செய்து விடுகின்ற போது அவர் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவராகத்தான் அன்றைய நாளிலே அவர் ஆகிவிடுகிறார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார். எனவே சுப்ஹானல்லாஹ், அதுக்கு நிகரானதான் லுஹாவுடைய 2 ரக்காத்துகள் என்றது. அப்படித்தானே? லுஹாவுடைய 2 ரக்காத் என்பது அதுக்கு ஈடானது. நான் இந்த ஹதீஸ்ல வார இந்த அமல்கள் இதுதான் சொல்றேன், இந்த அமல்களை சொல்றான், இந்த அமல்களை இது சொல்றாங்க. எனவே நாங்க ஒவ்வொரு நாளும் இந்த சிறப்பை நாங்கள் அடைந்து கொள்ளணும். அப்படித்தானே? நரகத்திலிருந்து நான் பாதுகாக்கப்பட்டதுதான் எவ்வளவு பெரிய, அதுதானே சிறப்பு. சுப்ஹானல்லாஹ். எனவே இப்படியான இந்த சிறப்புகளை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.